ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்கள், அதேபோல பிரதம அமைச்சர் எல்லோரையும் தலைவர் தளபதி அவர்களும் அதேபோல பாராளுமன்றத்தின் உறுப்பினர்களும் நேரடியாக சந்தித்து சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள சேதத்திற்காக உரிய நிதியை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம். தலைவர் தளபதி அவர்கள் கடந்த 19ஆம் தேதி என்று ஜனவரி மாதம் 19ஆம் தேதி என்று நேரடியாக பிரதமரை சந்தித்து பேசினார். அப்போது நிச்சயமாக நான் தமிழகத்துக்கு வருவது நான் நிச்சயமாக என்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு நிச்சயமாக செய்வேன் என்று உறுதியளித்தார். அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்த நேரத்தில் கூட 27ஆம் தேதிக்கு முன்னால் நிச்சயமாக தமிழகத்துக்கு உரிய நிதியை வந்து சேரும் என்று அவரே உறுதியளித்தார். ரெண்டுமே நடைபெறவில்லை, இதுவரை நடைபெறவில்லை என்பதற்காகவும் அதே போல சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்த பட்ஜெட்டில் எந்த நல்ல திட்டங்களுக்கும் நிதி வழங்கவில்லை. இதையெல்லாம் கண்டித்து இந்த உரிய நிதியை தமிழகத்துக்கு தரவில்லை என்பதற்காகவும் மழை வெள்ள சேதத்திற்கு தருவதாக சொல்லிய நிதியை தரவில்லை என்பதற்காகவும் இன்றைக்கு கருப்பு சட்டை அணிந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற காந்தி சிலை முன்பு போராட்டம் நடத்துவோம். இந்த போராட்டம் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தமிழகத்தில் இருக்கின்ற தோழமை கட்சிகளும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்த இருக்கின்றன. தமிழ்நாடு மட்டும் இல்லை சார், கேரளா, கர்நாடகா எல்லா மாநிலங்களுக்கும் குறைபாடு. டெல்லியில் கூட ஆமாம், டெல்லியில் போராட்ட களமாகவே அமைந்து விட்டது. மாநிலங்கள் டெல்லியில் போராடுற அளவுக்கு இந்த நாட்டினுடைய ஒரு நடுவண் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய போக்கு சரியில்லை என்பதை எடுத்துக்காட்டுகிறது. இன்னும் 2 நாள் தான் இருக்குது பாராளுமன்றம். இந்த 2 நாளில் என்ன மேக்சிமம் நம்ம இந்த போராட்டம் தான் நடத்த முடியும். அதுக்கு பிறகு மக்களை சந்தித்து ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடுகள் எந்த அளவுக்கு தவறு செய்கிறாங்க, இந்த 10 வருஷத்தில் கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் கீப் அப் பண்ணாங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரணும்னு சொன்னாங்க. 20 கோடி மக்களுக்கு வேலை கொடுத்த தோழர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தாரா? கொடுக்கல. 15 லட்சம் ரூபாய் அனுப்புகிறேன்னு சொன்னார். ஒவ்வொரு வீட்டிற்கும் கொடுத்தாரா? இல்லை. இப்போ நிறைய பொய் சொல்லியே காலம் கடத்தி இப்போ 10 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்கு இன்னும் மேலும் முயற்சி செய்கிறார்கள். இதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். இந்தியா கூட்டணி நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்போது இவர்களாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள்.